ரிஷபராசிக்காரங்க தங்கம் கொஞ்சமா சேர்த்துவீங்க, அல்லது வெள்ளி கண்டிப்பா கொஞ்சமா சேர்த்துவீங்க. நீங்க வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணா அது உங்களுக்கு பிரச்சனையை முடியும். சித்தர்கள் எங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்களோ அங்க போய் நீங்க வழிபட்டால் இந்த கேதுவுடைய தாக்கம் குறையும். கடல் கடந்து நீங்க தொழிலுக்கு போனால் கண்டிப்பா உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். ரிஷபராசியில இப்ப குரு இருக்காரு. குரு வளையம் சொல்லுவோம். ரிஷபராசியில குரு இருந்தா குரு வளையம். பெரும்பாலும் வந்து ரிஷபத்துல வந்து குரு பகைன்னு சொல்லுவோம். ஆனா குரு அங்க வந்து குரு வளையம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் பொருளாதார வகையில உயர்வு இருக்கும். கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க தங்கம் கொஞ்சமா சேர்த்துவீங்க, அல்லது வெள்ளி கண்டிப்பா கொஞ்சமா சேர்த்துவீங்க. அடுத்து ரிஷபராசிக்கு 2ல வந்து செவ்வாய் இருக்காரு. 2ஆம் இடம் செவ்வாய் இருக்க வந்து நீங்க வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணால் அது உங்களுக்கு பிரச்சனையை முடியும். அதுவும் குறிப்பா சகோதரர்கிட்ட வாக்குவாதம் அல்லது ரத்த சம்பந்தமானவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிடாதீங்க. பண்ணால் அது உங்களுக்கு பிரச்சனை முடியும். அடுத்து வந்து கேது வந்து உங்க ராசிக்கு 5ல் இருக்கிறார். அதாவது ரிஷபராசிக்கு இப்ப 5ல் இருக்கிறாரு. 5ஆம் இடம் அது வந்து பூர்வ புண்ணிய இடங்கள். பூர்வ புண்ணிய இடங்களை போய் பிரச்சனை பண்ணிக்காதீங்க. கேது வந்து 5ல் இருந்தால் அதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்க முன்னோர்களை வழிபடணும். முன்னோர்களுக்கு ஈக்குவலானவங்க சித்தர்கள். சித்தர்கள் எங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்களோ அங்க போய் நீங்க வழிபட்டால் இந்த கேதுவுடைய தாக்கம் குறையும், முன்னோர்களுடைய சாபம் நீங்கும். அடுத்து வந்து சூரியன் சனி உங்க ராசிக்கு 10ல் இருக்கிறார். குறிப்பா அரசாங்க ஊழியர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி 10ல் இருக்கிற நிறைய பேருக்கு இடமாற்றம் வரும். நிறைய பேருக்கு வந்து தொழில் ஏதாவது பிரச்சனை வரும். சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு அதிகம். அவங்களாம் ரிஷபராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்க. இந்த மாசி மாசம் முழுவதும் கவனமா இருந்துக்குங்க. ரிஷபராசியில் பிறந்த எல்லாரும். ரிஷபராசியில வந்து கார்த்திகை, ரோகிணி, மிருகசீலம் இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். கார்த்திகை வந்து 2, 3, 4 3 பாதமும், ரோகிணி வந்து 1, 2, 3, 4 பாதமும், மிருகசீலம் 1, 2 பாதமும், மொத்தம் 9 பாதத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அரசாங்க ஊழியர்கள் வந்து முடிஞ்ச அளவு இந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. குறிப்பா ரிஷபராசியில் பிறந்திருந்தாலும் அந்த மாசி மாதத்துல பிறந்திருந்தாலும் அரசாங்க ஊழியர்கள், அதுவும் குறிப்பா அதிகாரிகளா இருக்கிறவங்க, குறிப்பா IAS, IPS, IRS, IFS, அது மாதிரி பச்சைங்களை கையெழுத்து போறவங்க எல்லாரும் இந்த மாசி மாசம் முழுவதும் அரசாங்க ஊழியர் கவனமா இருந்துக்குங்க, நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும். அடுத்து சூரியன் சனி 10ல் இருக்கிறப்பன்னா அரசாங்கத்தில் குளறுபடிகள் வரும். அரசாங்க முடிவு கரெக்டாக எடுக்க முடியாது. அரசாங்கம் தான் ஜெயிக்கும். ஏன்னா சூரியன் வந்து 11 இருக்காரு, சனி வந்து 11 இருக்காரு. சூரியன் 11 இருக்கிறது லாபம் தான், அதுவே சனி 11 லாபம் தான். சூரியன் சனி வந்து பகை. சூரியன் வந்து அரசாங்கம், சனி வந்து ஏவலாள்கள். அப்ப அந்த இடத்துலன்னா அரசாங்கம் தான் ஜெயிக்கும். அப்ப இந்த டயத்துல வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க அரசாங்கத்தை எதிர்த்து எது கேஸ் போட்டுறாதீங்க, கண்டிப்பா ஜெயிக்காது, இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்காது. அடுத்து வந்து சூரியன் சனி சேர்ந்து 10ல் இருக்கிறனால கண்டிப்பா இடமாற்றம் வரும்னு சொன்னேன். தொழில் மாற்றம் சிலருக்கு வரும். குறிப்பா அரசாங்க வேலையை விட்டுட்டு தனியார் வேலைக்கு, தனியார் தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறதால் அது உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க முடிவு எடுக்கலாம். அடுத்து வந்து உங்க ராசிக்கு 11ல் வந்து ராகு சுக்கிரன் இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து உச்சம், ராகு வந்து 11ல் இருக்கலாம். அப்போ வந்து வெளிநாட்டு தொடர்புகள், இப்ப குறிப்பா வந்து தொழில பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா இந்த வெளிநாட்டு பயணம் எடுக்கலாமா, எடுக்கலாம். இப்ப வந்து அமெரிக்கா வந்து துரத்தி விட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து வேற ஏதாவது நாட்டுக்கு போகலாமா, போகலாம். அதனால நீர், அதாவது கடலை தாண்டி போகணும். அந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்க போனால் கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்க அல்லது மாசி மாசத்துல பிறந்தவங்க கடல் கடந்து நீங்க தொழிலுக்கு போனால் கண்டிப்பா உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். நீங்க அமெரிக்காவுக்கு போகணும் அவசியம் இல்லை. அமெரிக்காவை தவிர நீங்க எங்க போனாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. அடுத்து உங்க ராசிக்கு, உங்க ராசியில குரு இருக்காரு. அதான் சொன்னேன், தங்கத்தை சேமிங்க கொஞ்சமாவது. இந்த மாசி மாசத்துக்குள்ளார ஒரு 1/4 பவுனோ, ஒரு 1/2 பவுனோ, ஒரு 1 பவுனோ கூட நீங்க சேர்த்துனீங்கன்னா அடுத்த மாசிக்குள்ள இன்னும் உங்களுக்கு அந்த பவுன் கண்டிப்பா சேரும். இந்த ரிஷபராசியுடைய பிறந்தவங்க இந்த மாசி மாசம் நீங்க என்ன செய்யணும்னா குறிப்பா அம்மன் வழிபாடு செய்யணும். அம்மனுக்கு வந்து மாவிளக்கு படைச்சு வழிபடலாம். அது இந்த புட்டு மாவு மாதிரி கொடுக்கலாம். புட்டு மாவுக்கு வந்து அரிசி மாவும் ஜீனியும் அல்லது அரிசி மாவும் சர்க்கரையும் கலந்து நீங்க மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷங்கள் எல்லாம் கண்டிப்பா விலகும். இந்த மாசி மாசம் முழுவதும் செய்யுங்க. இல்லை அம்மனுக்கு பழங்கள் வாங்கி தானம் செய்யுங்க. அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி,
வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தங்கம் வெள்ளி நகை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் உயர்ந்த மாதம். அவங்களுக்கு வந்து வெள்ளியும் விலை உயரும், தங்கமும் விலை உயரும். இந்த மாசி மாதம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. தொழில் அதிபர்களும் தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான மாதம்.